அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று பலருடைய மனதில் எழும் ஒரு எளிய ஆனால் ஆழமான கேள்வி இருக்கிறது. இயேசு இப்போது எங்கே இருக்கிறார்? இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஆகாயத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதாகமம் தெளிவாகச் சொல்கிறது. அப்போஸ்தலர் 1:9-11. அதாவது இயேசுவின் பணி கல்லறையிலோ சிலுவையிலோ முடிவடையவில்லை. அவர் மகிமைக்குள் உயர்த்தப்பட்டார். பின்னர் ஸ்தேபான் மரணத்தின் நேரத்தில் கண்ட தரிசனத்தில் இயேசு தேவனுடைய வலதுபுறத்தில் நிற்பவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 7:55-56. அன்புள்ளவர்களே, அந்த வலதுபுறம் என்பது ஒரு இடம் மட்டும் அல்ல. அது அதிகாரம், ஆட்சி, மகிமை என்பதை குறிக்கிறது. இயேசு தோல்வியடைந்தவர் அல்ல, அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். நாம் இயேசுவை கண்களால் காண முடியாவிட்டாலும் வேதாகமம் சொல்கிறது, தேவனை ஒருவனும் கண்டதில்லை. யோவான் 1:18. காணாதது இல்லாதது அல்ல, ஏனெனில் இயேசு தாமே நான் உயிரோடிருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகிறார். யோவான் 14:11. அதனால் வேதாகமம் நம்மை இயேசு எங்கே என்ற கேள்வியில் நிறுத்தாமல் இயேசு இப்போது என்ன செய்கிறார் என்று பார்க்கச் செய்கிறது. மத்தேயு 24. இயேசு உலகத்தில் கலக்கம், போர்கள், குழப்பங்கள் வரும் என்று முன்பே சொன்னார். இது உலகத்தின் முடிவல்ல, மனித ஆட்சிகள் குலைந்து தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படும் மாற்ற காலம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அதையே தானியேல் 12:1 மிகாயேல் எழுந்து நிற்பார் என்று சொல்லப்படுவதால் இந்த காலத்தில் இயேசு தமது அதிகாரத்தை செயல்படுத்தத் தொடங்கியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையால் அன்புள்ளவர்களே, இன்று உலகம் கலங்கினாலும் இயேசு கலங்கவில்லை. அவர் மரித்தவரும் அல்ல, தோல்வியடைந்தவரும் அல்ல, காணாமல் போனவரும் அல்ல. அவர் தேவனுடைய வலதுபுறத்தில் மகிமையோடு இருந்து அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்து மனிதகுலத்தின் நன்மைக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இன்றும் ராஜாக்களின் ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற சத்திய விளக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆமேன்.